உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் ஞாயிறு முதல் தினமும் இரவு 8 மணிக்கு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அமைச்சரவையிலும் பங்கு என்று திருமாவளவன் பேசி வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ, இன்னும் சொல்லப்போனால் பேசி வெளியிட்டு டெலீட் செய்திருக்கக்கூடிய வீடியோ அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த ஒரு வாரமாகவே இந்த பரபரப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்து தன்னுடைய மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்து அவர் பேசிய வீடியோ, அதற்கு வரவேற்பு தெரிவித்து திரு டி ஜெயக்குமார் பதிவு செய்த கருத்து, இவையெல்லாம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க. அடுத்த பரபரப்பு, இந்த பரபரப்புக்கும் அதிமுக கேட்ட கருத்து வாங்கலாம். திரு டி ஜெயக்குமார் முன்னாள் சபாநாயகர், முன்னாள் அமைச்சர் நம்முடைய இணைகிறார். திரு ஜெயக்குமார், ஆட்சியில அதிகாரத்தில் அமைச்சரவையில் பங்கு திருமாவளவனுடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க? யுவர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ். வணக்கம். ஆட்சியில அதிகாரத்துல பங்கு என்கின்ற திருமாவளவனுடைய கருத்து, அது குறித்து முடிவு செய்ய வேண்டியது திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் பொறுத்தவரை முடிவு செய்ய வேண்டிய விஷயம். ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியுது, அதாவது அந்த கூட்டணிக்குள்ள ஒரு நீர் பூத்த நெருப்பு மாதிரி இருக்குது என்பது வெளிப்படையா தெரிகிற ஒரு விஷயம். அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஏன்னா தொடர்ந்து இந்த 3 வருஷத்துல தலித் மீதான தாக்குதல்கள், குறிப்பாக தலித் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டு நிலவுது. பல இடங்கள்ல திருமாவளவனே அவருடைய கட்சியினுடைய கொடியை ரொம்ப பார்த்தீங்கன்னா பல சிரமங்களுடைய காவல்துறையெல்லாம் அனுமதி எல்லாம் பெரிய அளவுக்கு வாங்கி பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி தான் அவர் கொடியை ஏற்ற வேண்டிய நிலைமை அவருடைய கூட்டணியில் இருந்துட்டு இருக்கிற ஒரு நிலைமை இருக்கிற ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இது ஒரு கருத்து பார்த்தீங்கன்னா அவர் கூட்டணியில பொதுவா ஒரு கஷ்டப்பட்டுட்டு மனம் ரொம்ப வெதும்பி இருக்கின்ற ஒரு நிலைமை தான் நிச்சயமா இருக்குது என்பது ஒரு தெளிவா தெரிகின்ற, நாட்டு மக்களுக்கு தெரிகின்ற ஒரு விஷயம். ஆனா எது எப்படி இருந்தாலும் சரி, இன்னும் 15 மாசம் தேர்தலுக்கு இருக்கு, நாள் இருக்கு. இந்த 15 மாசம் இருக்க சூழ்நிலையில இப்போ அவருடைய கூட்டணியில் இருக்கின்றவர்களே இப்போ முணுமுணுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே. இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஐ சிபிஎம் அவங்கள பொறுத்தவரையில போராடுறது கூட அவங்களுக்கு பெரிய அளவுக்கு திமுக நிர்பந்தம் பண்ணுது. பல பிரச்சனைகளை அவங்க போராட தவறிட்டாங்க. எங்களை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலருடைய அறிவுரை ஏற்று பல பிரச்சனைகளை நாங்கள் சொத்து வரியா இருக்கட்டும், மின்சார கட்டணம் இருக்கட்டும், அதே போல வீட்டு வரி, அதே போல பால் விலை, இப்படி பல்வேறு வகைகள், அதாவது பல்வேறு வகைகளில் பார்த்தா இப்போ கூட பெண்களுக்கு எதிரான போராட்டம் கிட்டத்தட்ட பாலியல் குற்றங்களை பெருகி போச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு மகளிர் அணி சார்பில் ஒரு போராட்டம், இப்படி அதிகமான அளவுக்கு போராட்டம் அறிவித்து மக்களை சந்திக்கிறோம். ஆனா சிபிஐ சிபிஎம் பொறுத்தவரையில ஒரு போராட்டவாதிகள். ஆனா அவங்க இப்போ அவங்க கிட்ட இருந்தனால போராட்டம் பண்ண முடியல. காங்கிரஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சியில பங்கேற்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனா ஒரு நெல்லிக்காய் மூட்டை போல இப்போ இப்போ ஒண்ணா அது முடித்த அவுத்தா எல்லாம் செதறிடும். அந்த மாதிரி இருந்துதான் இப்போ ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுக்கிற வகையில இன்னைக்கு கூட்டணியில இன்னைக்கு ஒரு பிரச்சனைகள் இன்னைக்கு ஏற்பட்டு அதனுடைய வெளிப்பாடா இன்னைக்கு திருமாவளவன் இன்னைக்கு பல கருத்துக்கள் இன்னைக்கு வெளியிட்டிருக்காருதான் நிச்சயம் நான் கருதுறேன். அப்படி சொல்ல முடியுமா? அவங்க இதெல்லாம் சொன்னாலும் கூட நாங்க கூட்டணியில உறுதியா இருக்கிறோம் அப்படின்னு கூட்டணி தலைமையை பிரைஸ் பண்ணி அவங்க பேசத்தான் செய்யறாங்க. ஸோ இது ஒரு கூட்டணி இழப்பு ஒரு பிரச்சனை, கூட்டணியில ஒரு நெல்லிக்காய் மூட்டை இப்படியெல்லாம் ஒரு கருத்து சொல்வது ஆர் வி ஸ்ட்ரெச்சிங் இட் டூ மச்? இல்ல நான் அது ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எங்களுக்கு அந்த வேலையும் கிடையாது. அதனால எங்க தலைமை ஏற்றுட்டு யார் கூட்டணிக்கு எங்க கட்சியில வந்தாலும் கண்டிப்பா பொதுச்செயலாளர் அது குறித்து முடிவு செய்யற அதிகாரம் அவருக்கு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு ஸ்ட்ரெஸ் பண்ண? நான் கிரவுண்ட் ரியாலிட்டி சொல்றேன். அதாவது யதார்த்த நிலைமை, அந்த யதார்த்த நிலைமை தான் நான் இப்போ சொல்ல முடியும். ஒரு பொதுப்படையா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில என்ன கருத்து நிலவுதுன்னு தான் நான் நிச்சயமா சொல்ல முடியும். எனவே அந்த வகையில இது தேர்தல் நெருங்க பார்த்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி அந்த வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு தான் நிச்சயமா தமிழ்நாட்டு மக்களுடைய பல்ச நான் சொல்றேன். ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற திருமாவளவனுடைய கருத்துக்கு உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? அந்த கருத்தை வரவேற்கிறீங்களா? இல்லங்க, இப்போ அது குறித்து முடிவு செய்ய வேண்டியது யாரு? இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் முடிவு செய்யல. அந்த கருத்துல கருத்தியல் ரீதியா, கொள்கை ரீதியா உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? இல்ல, எங்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு தனித்தன்மையோடு ஒரு அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி செய்தது தமிழ்நாட்டுல. எனவே அந்த வகையில பார்த்தீங்கன்னா எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தனிப்பெரும்பான்மையோடு அதிக இடங்கள் பெற்று ஆட்சி அமைக்கும் போது எங்க கட்சியில அந்த கூட்டணி அரசுன்ற அந்த ஒரு கருத்தை நீங்க வரவேற்கல, ஏத்துக்கல?
இல்ல அது பொறுத்தவரை வந்து அது இப்ப 2 விஷயமா நீங்க பார்க்கணும். நீங்க ஒண்ணு, அவர் வந்து இப்ப இருக்கிறது கூட்டணி எங்க இருக்கிறாரு? திமுக இருக்காரு. எங்க கிட்ட இருக்காரு நான் சொல்றதுக்கு. இப்போ திமுக இருக்கிறதுக்கு அவருடைய கருத்துக்கு உடன்படுறாரா இல்லையான்றது நீங்க இந்த கேள்விய திரு மு.க. ஸ்டாலின் கிட்ட தான் கேட்கணும். நீங்க அவங்க திமுகல தான் கேட்கணும். நீங்க நாங்க வந்து தெளிவாவே இருக்கிறோம். கூட்டணி ஆட்சின்றதே கிடையாது எங்களை பொறுத்தவரை. எங்களை பொறுத்தவரை வந்து அறுதி பெரும்பான்மையோடு பெரும்பான்மையான இடங்கள் நாங்க வந்து வெற்றி பெற்று ஒரு தனிமையோடு வந்து அதிமுக ஆட்சி அமைக்கும். இதுதான் எங்களோட நிலைப்பாடு. மது ஒழிப்பு மாநாடு போறதை பத்தி முடிவெடுத்தீங்களா? அவங்க உங்களை அழைச்சிருக்காங்களா அபிஷியலா? இல்ல அதை பொறுத்தவரை வந்து அவர் வந்து பேட்டியில சொல்லியிருக்கிறாரு, ஒரு பொது நலன் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு வரவேற்பு கொடுத்தோம். எனவே ப்ரொசீஜர் இருக்கு. அதாவது வந்து ஒரு பொதுச் செயலாளர், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம், அதே போல அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கும்போது ஒரு நேர்ல சந்திச்சு அவர் வந்து அழைப்பு கேட்டார்னா அது குறித்து கலந்து கொள்வதா இல்லையா அப்படின்றத வந்து பின்னாடி ஒரு மூத்த நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து தான் அது வந்து முடிவு செய்வாரு. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் ஞாயிறு முதல் தினமும் இரவு 8 மணிக்கு.